இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய மோதல் என்பது ஏற்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்து தலையீடியாக இருந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக லெபனானில் இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக தலையீடியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்புக்கு அதாவது ஹிஸ்புல்லா போராளிகள் குழுக்கு இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த அதிர்ச்சி வைத்தியம் என்பது நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிர்ச்சி வைத்தியத்திலே சுமார் 3000 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள், 9 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களே இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அதிர்ச்சி வைத்தியம் என்ன, இந்த அதிர்ச்சி வைத்தியத்தை இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட் எவ்வாறு கொடுத்தது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த மொபைல் ஃபோனுடைய பாவனை மிக பிரபல்யமாவதற்கு முன்னர் பேஜர் என்ற ஒரு சாதனம் நடைமுறையிலே இருந்தது, குறிப்பாக புழக்கத்திலே இருந்தது. இந்த பேஜர் என்ற சாதனம் நாங்கள் தற்போது தொலைபேசியிலே உரையாடுவதை போன்று அல்லாமல் குறுந்தகவல்கள் ஊடாக ஒரு நபர் இன்னொரு நபரோடு அல்லது குழுக்களோடு உரையாடுவதற்கான ஒரு சாதனம் தான் இந்த பேஜர். இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய புழக்கத்தில் இல்லாமல் போனாலும் சில இரகசியமான உரையாடல்களை மேற்கொள்வதற்காக, குறிப்பாக இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் போன்ற பயங்கரவாத நடவடிக்கைகளோடு அல்லது தீவிரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடையவர்கள் அல்லது இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கிடையிலே ஒரு இரகசியமான உரையாடலை மேற்கொள்வதற்காக இந்த பேஜர் என்ற சாதனத்தை இன்றளவும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலைமையிலே ஹிஸ்புல்லா போராளிகள் அமைப்பு 5000 பேஜர்களை வாங்குவதற்காக கோல்டன் அப்பலோ என்கின்ற நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்தது. அந்த நிறுவனம் தாய்லாந்தில் இருக்கின்றது. இந்த நிறுவனத்தோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த கோல்டன் அப்பலோ என்கின்ற நிறுவனத்திடமிருந்து சுமார் 5000 பேஜர்களை இந்த வருடத்தினுடைய, அதாவது 2024ஆம் ஆண்டுடைய தொடக்கத்திலே ஹிஸ்புல்லா அமைப்பு 5000 பேஜர்களை பொறுப்பெடுக்கின்றது. அந்த கையேற்ற பேஜர்கள் அவர்களுடைய அமைப்பிலே இருக்கின்ற உறுப்பினர்களுக்கிடையே பகிரப்பட்ட நிலைமையிலே அது இதுவரை காலமும் புழக்கத்தில் இருந்த நிலைமையிலே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை திடீரென்று வெடித்து சிதறி இருக்கின்றது. ஒரு பேஜர் 2 பேஜர் அல்ல, கிட்டத்தட்ட 3000 பேஜர்கள் ஒரே நேரத்திலே வெடித்து சிதறி இருக்கின்றது. இதிலே ஈரானுடைய லெபனானுக்கான தூதுவரும் இந்த பேஜர் வெடிப்பிலே சிக்கியிருக்கின்றார். அவரிடமும் ஒரு பேஜர் இருந்திருக்கின்றது. இதன் மூலம் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்பது நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே சமயம் ஆரம்பத்திலே இந்த பேஜர் வெடிப்பு தொடர்பிலே இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருந்தது. அதாவது உங்கள் எல்லாருக்கும் சொன்னால் திரைப்படங்களிலே காண்பிக்கப்படுவதை போன்று ஒரே நேரத்திலே 3000 பேஜர்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன. இந்த நிலைமையிலே இந்த பேஜர் வெடிப்புக்கு என்ன காரணம் என்று ஹிஸ்புல்லா அமைப்பு மிகுந்த அதிர்ச்சியிலே இருந்திருக்கின்றது. அதற்கான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றது. அதனுடைய விசாரணைகளின் அடிப்படையிலே இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட் தான் இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் குழுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே தாய்லாந்தில் இருக்கின்ற கோல்டன் அப்பலோ என்கின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து தான் இந்த பேஜர்களை கொள்வனவு செய்வதாக ஆரம்பத்திலே கூறப்பட்ட போதும் அந்த கோல்டன் அப்பலோ என்கின்ற தாய்லாந்தில் இருக்கின்ற நிறுவனம் இந்த கூற்றை நிச்சயமாக மறுத்துள்ளதோடு தங்களுடைய கோல்டன் அப்பலோ என்கின்ற நிறுவனத்தினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு ஐரோப்பாவில் இருக்கின்ற ஒரு நிறுவனமே இந்த பேஜர்களை தயாரித்திருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அவர்கள்தான் தற்போது அந்த பேஜர்களை உற்பத்தி செய்து விநியோகம் செய்வதாக அந்த தாய்லாந்தில் இருக்கின்ற கோல்டன் அப்பலோ நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலைமையிலே தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையிலே அந்த கோல்டன் அப்பலோ என்கின்ற அந்த நிறுவனத்திடம் இந்த ஹிஸ்புல்லா போராளி குழு இந்த பேஜர்களை ஆர்டர் செய்த போதே அதனுள்ளே வெடிப்பதற்கான ஒரு கருவியே அல்லது ஒரு மெக்கானிசத்தை உள்ளடக்கியதாக மொசாட் அதனை தயாரித்து அதனை ஹிஸ்புல்லா போராளி குழுவிடம் கையெழுத்த விவகாரம் வெளியே வந்திருக்கின்றது.
இந்த வெளிவந்த தகவலாலே ஹிஸ்புல்லா போராளி குழு வந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு இந்த நடவடிக்கைக்காக இஸ்ரேல் மீது நிச்சயமாக ஒரு தாக்குதல் நடவடிக்கையை அல்லது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று அவர்கள் கூறியுள்ளதுடன் இந்த நடவடிக்கை என்பது பலஸ்தீனத்தின் மீதான ஆக்கிரமிப்புக்கு நிகரான அத்துமீறல் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய மிக இரகசியமான உரையாடலை அவர்கள் உரையாடலுக்காக பயன்படுத்துகின்ற சாதனத்தை அடையாளம் கண்டு அந்த சாதனத்தை ஒரே நேரத்திலே வெடிக்க வைக்கின்ற அளவுக்கு வந்து இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு வந்து மிக இரகசியமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே பேஜர்கள் மிக அதிகளவிலே மக்களிடத்தை விளக்கத்தில் இருந்த காலத்தில் கூட இவ்வாறான ஒரு திட்டத்தை மொசாட் அமைப்பு நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த பேஜர்கள் ஒரே நேரத்திலே வெடித்ததினாலே 3000 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 9 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொல்லப்பட்ட காயமடைந்த நபர்களிலே வந்து மிக பெருமளவான கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் இந்த ஹிஸ்புல்லா போராளி அமைப்போடு தொடர்புடைய நபர்கள், இந்த ஹிஸ்புல்லா போராளி அமைப்பினுடைய உறுப்பினர்கள் அல்லது முக்கியஸ்தர்கள் என்று கூறப்படுகின்றது. நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று லெபனானுக்கான ஈரானிய தூதுவரும் வந்து அந்த வெடி விபத்திலே காயமடைந்திருக்கின்றார். இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடை. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.